தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்கு? நல்லா அங்க போய் சுத்தி வச்சு சார் இளைஞர்கள்ட்ட ஆன்மீகம் எப்படி சார்? நல்ல குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல நல்ல பக்தி அதிகமா போகுது. உலக நாடுகள்ல இந்தியா எப்படி பார்க்கப்படுது? இந்தியா நல்ல இந்தியா கொண்டு மேல நம்ம பாரத பிரதமருடைய ஆட்சியர் சபரிமலை கோயில் வழிபாடு இல்ல பின்னார் வரக்கூடாது அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல, அதை விடக்கூடாது. அதிக அளவில் பக்தர்கள் வந்து சபரிமலைக்கு போறாங்க, அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்ல இருந்து நம்ம கோவிலுக்கு வராங்க. இதை பத்தி கொஞ்சம் பாரத நாடு ஆன்மீக போகுது. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல நல்ல பக்தி அதிகமா போகுது. ஐயப்பர் வழிபாடுனா எல்லா பேரும் வர்றாங்க. கர்நாடகத்திலிருந்து வர்றாங்க, ஆந்திரத்தில் எல்லா பேரையும் ஒன்று இணைக்கிறது ஐயப்பன் தான். இங்க உள்ள பணம் அங்க போகுது, அங்க உள்ள பணம் இங்க விடுது. கேரளாவில் உள்ளவங்க இங்க நவக்கிரக கோயிலுக்குலாம் வர்றாங்க. ஆக எல்லா மக்களும் ஒற்றுமையா கும்பிடுற ஒரு கோயில்னா அது சபரிமலையும் நெரிச்சல் ஆடும். திருப்பதி கோயிந்தான்னு அங்க ஓடிடுறாங்க நாமத்தை போட்டு. ரெண்டு கோயிலும் எனக்கு இப்ப வைத்தீஸ்வரம் இருக்கு, எல்லாரும் போறாங்க. இது மாதிரி மக்களை ஒற்றுமைப்படுத்தும் இடமாக இந்த கோயில் இருக்கு. இங்கேயும் செஞ்சிருக்கீங்க, நல்ல சிறப்பா இருக்கு சார். இளைஞர்கள்ட்ட ஆன்மீகம் எப்படி சார்? நல்ல நல்ல இன்னும் அது மேம்படுவதற்கு மேம்படுவதற்கு பெற்றோர்கள் குழந்தைகளை கோயிலுக்கு வரும்போது கூட்டிட்டு வரணும். தலைமுறை உங்க குறிப்பு மாதிரி இருக்கிறாங்க. பழைய காலத்து முறையெல்லாம் மாறிக்கிட்டு, அதெல்லாம் நம்ம பெற்றோர்கள் தான் அதை ஈடுபடுத்தணும். உலக நாடுகள்ல இந்தியா எப்படி பார்க்கப்படுது? இந்தியா நல்ல இந்தியா கொண்டு மேல நம்ம பாரத பிரதமருடைய ஆட்சியர். பங்களாதேஷ்ல இப்போ வந்து அது வந்து எல்லாரும் கூப்பிட்டாங்க. நாங்க திருக்கடையூர் போறதுனால வர முடியுது. என்ன எப்படி ஏற்படணும்னு நினைக்கிறீங்க நீங்க? பங்களாதேஷ் அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம நாட்டில் எப்படி வந்து எல்லா மதமும் ஒன்றா நினைக்கிறோம். ஒரு மதத்தை சேர்ந்தவங்களை அடிச்சு கொடுக்க முறை இல்லை. வள்ளலார் சொல்றாரு, எல்லா உயிரிடத்திலும் இறைவன் இருக்கிறான்னு வள்ளலாருடைய கொள்கை இருக்கு. வாடிய பயிரை கண்டபொழுதும் வாடினாலும் தமிழ்நாட்டில் வள்ளலார் கொள்கை. என் கடன் பணி செய்து கிடைப்பது என்கிறது நம்முடைய அப்பர் சாமி கொள்கை. ஆக நம்ம சமயம் எல்லாரையும் இன்பத்திற்கு எல்லாம் வேறறியேன் பராபரமி தாய்மான சாமி சொல்றாரு. எல்லா சமயத்தையும் ஒற்றுமைப்படுத்தும் நம்ம சமயம் தான். அதனால சபரிமலை கோயில் வழிபாடு இல்ல பின்னார் வரக்கூடாது அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல, அதை விடக்கூடாது. எல்லா கோயிலும் முஸ்லீம் இருக்காங்கன்னா அவங்க படுதா போட்டு அவங்களுக்கு படுதா போட்டு நின்றுட்டாங்க. அது மாதிரி கிறிஸ்டின்ஸும் வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாம போனதுனாலதான் தறிக்கட்டு. இப்போ மாடை மூக்கணாங்காய் போடுறாங்க. ஏன் போடுறாங்க? தறிக்கட்டு போய் இன்னைக்கு தள்ளிடும். அதனால சமய வழிபாடுலையும் அது மாதிரி இருக்கிறது நல்லது. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்கு? நல்லா அங்க போய் சுத்தி வச்சு